Hello students, plus 2 commerce unit 2 chapter 4 அதனுடைய continuation தான் பார்த்துட்டு இருக்கோம். தென் இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோல் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். ஸோ அதை பற்றி நம்ம ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட் இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கோப் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ டெப்ட் மார்க்கெட் பற்றி, ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி, மணி மார்க்கெட், நிறைய விஷயங்கள் நம்ம இதில் என்ன பண்ணோம், டீப்பாக நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். தென் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரோல் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட், ஸோ ஃபினான்சியல் மார்க்கெட்டினுடைய பங்களிப்பு என்ன, ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A financial market is of great use for the country as it helps the economy in the following manner. என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபினான்சியல் மார்க்கெட் வந்து எந்த வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கிரேட் யூஸ். ஸோ இந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டுடைய யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கிரேட் யூஸாக இருக்குது. ஸோ ஏன் சார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஃபினான்சியல் மார்க்கெட் இந்த மாதிரி என்ன ஒரு சர்வர் இல்லை அப்படின்னு சொன்னால், மெயின் சர்வர் யாருன்னு பார்த்தோன்னா ஃபினான்சியல் மார்க்கெட். ஸோ இவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து நம்மளுடைய ஆன் தி ஹோல் நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த சிஸ்டம் வந்ததுக்கு பிறகு தான் யாருக்கெல்லாம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வேணுமோ அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியுது, இந்த மாதிரி ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் மூலிமா நிறைய வகையில் நம்ம ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுது, மொபைலைஸ் பண்ண முடியுது. சரியா? ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப நமக்கு கிரேட் யூஸாக இருக்குது ஃபார் அ கண்ட்ரி as it helps the economy in the following manner. ஸோ இந்த நம்மளுடைய எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வகையில் இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சேவிங்ஸ் மொபைலைசேஷன். ஸோ சேவிங்ஸ் மொபைலைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேமிப்பை பெருக்கிறது. ஸோ சேமிப்பை என்ன பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது. ஸோ இதன் மூலியமாக எப்படிலாம், ஸோ இப்படி பார்த்தோன்னா அப்டைனிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த சேவர்ஸ். ஸோ யாருக்கிட்டே இருந்து நம்ம ஃபண்ட்ஸை வந்து அப்டைன் பண்ணுறோம், சேவர்ஸ்கிட்டே இருந்து. யாரெல்லாம் பணத்தை வந்து நிறைய பெருக்கி வச்சுருக்காங்களோ ஸோ அவங்கக்கிட்டேருந்து. சரியா? ஆர் சர்ப்ளஸ் யூனிட்ஸ் சச்சஸ், சர்ப்ளஸ் யூனிட்ஸ்னால் என்னது, உபரியாக பணம் வச்சுருக்குறாங்க அவங்க நிறைய, அவங்க ஹேண்ட் ஓவரில் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உபரியாக அவங்க நிறைய அமௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சேமிப்பாக வச்சுருக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கெட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சச்சஸ் ஹவுஸ் ஹோல்ட் இண்டிவிஜுவல்ஸ். சரி, ஹவுஸ் ஹோல்டு இண்டிவிஜுவல்ஸ்னால் என்ன, தனி ஒரு மனிதன். சரி, தனி மனிதன் கையிலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம பணத்தை நம்ம கெட் பண்ணுறோம். தென் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ், யாரெல்லாம், தனி மனிதன் அண்ட் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ், ஒரு நிறுவனம். சரியா? பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேட் பை ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே ரோல்ஸ் வந்து யாரெல்லாம் அந்த ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் பண்ணுறாங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ், பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா பீப்புளுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட்ஸ் இருக்கோ அதை ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸாக கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபண்டை மொபைலைஸ் பண்ணுறாங்க. சரியா? இதுதான் நம்ம இந்த சேவிங்ஸ் மொபைலைசேஷனில் பார்க்குறோம். தென் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்ன இதுனா, முதலீடுகள். சரியா? முதலீடு பண்ணுறது. தென் ஃபினான்சியல் மார்க்கெட் பிளேஸ் அ கீ ரோல். ஸோ கீ ரோல்னால் என்னது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வகிக்குது இன் அரேஞ்சிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் thus collected in those units which are in need of the same. ஸோ யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. சரியா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுதானே சொல்கிறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். தென் அடுத்ததாக பார்க்க போகிறது நேஷ்னல் க்ரோத். ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் கான்ட்ரிபியூட் டு எ நேஷன்ஸ் க்ரோத். ஸோ நேஷ்னல் க்ரோத் அப்படின்னு சொன்னால் என்னது, தேசிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்காக பயன்படுது, நம்ம ஃபினான்சியல் மார்க்கெட்டினுடைய அந்த ஒரு ஹெல்ப் வந்து என்ன பண்ணுறது, ஒரு கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷன்ஸுடைய க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பை என்ஷூரிங் அண்ட் அன்ஃபெட்டர்டு ஃப்ளோ ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ். அன்ஃபெட்டர்டு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு தடங்கள் இல்லாமல். ஸோ அன்ஃபெட்டர்ட் மீன்ஸ் என்னது, ஒரு தடங்கள் இல்லாமல் நமக்கு பணத்தை, அதாவது அமௌண்ட், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அன்ஃபெட்டர்ட் ஃப்ளோ ஆஃப்
surplus funds to deficit units. யாருக்கு? டெபிசிட் யூனிட்ஸ்க்கு. எங்கே பணம் பத்தாமல் இருக்கோ, எங்கே பணம் தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு அன்ஃபெட்டர்ட் ஃப்ளோ ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ், அதை நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிசிட்ஸ் யூனிட்ஸ்க்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வழங்குகிறோம். ஸோ அது எதன் மூலியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் மூலியமாக ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் purposes is also made possible. It leads to overall economic growth. இந்த மாதிரி நம்ம unfettered flow of surplus funds-ஐ டெபிசிட் யூனிட்ஸ்க்கு நம்ம வழங்குறது மூலியமா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது மூலியமா என்ன நடக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ன நடக்குது? ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம்? நம்ம யார்கிட்ட அதிகப்படியான அமௌண்ட் இருக்கோ அவங்ககிட்டேருந்து வாங்கி நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுனால, ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் மூலியமாக நம்ம வழங்குறதுனால என்ன இருக்குது? இவங்க மொத்தமாக அந்த பிஸ்னஸ் வந்து என்ன ஆகும்? ஒவ்வொருத்தருக்கும் டெவலப் ஆகும். ஸோ அப்போ அதன் மூலிமா நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸும் வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் வளரும் இல்லையா? ஸோ அப்படி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது எல்லாமே ஆன் தி ஹோல் ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால் லீட் பண்ண முடியும். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நேஷ்னல் க்ரோத்தை வந்து என்ன பண்ணுது? அதிகப்படுத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு இதில் இருக்குது, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுடைய முக்கிய பங்காக இருக்குது. தென் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத் அப்படின்னு சொன்னால் என்னது? தொழில் முனைவோர் வளர்ச்சி. ஸோ தொழில் முனைவோர்னால் யாருன்னு தெரியுங்களையா? ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் யார் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் பேர் என்னென்னா ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொழில் முனைவோர். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது எது? இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆண்டர்ப்ரனோரியல் கிளாஸ் பை மேக்கிங் அவைலபிள் த நெசசரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த ஆண்டர்ப்ரனர்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கிளாஸ் பை மேக்கிங் அவைலபிள் த நெசசரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். என்ன பண்ணுறாங்க? யாராருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம வழங்குகிறோம். இதன் மூலிமா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலிமா கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரியான ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? நெசசரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை நம்ம அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இதன் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத் வந்து கண்டிப்பாக நிறைய பெருகுது. சரி, ஆண்டர்ப்ரனர்ஷிப் தொழில் முனைவோர் வந்து நிறைய என்ன பண்ணுறாங்க? உருவாகுறாங்க. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்குது. சரியா? ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் இல்லையா? அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய நேஷனல் க்ரோத்துக்காகட்டும், ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத்துக்காகட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், அது தென் சேவிங் மொபைலைசேஷனுக்காகட்டும், ஸோ நிறைய வகையில் என்ன பண்ணுறாங்க? நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் செஞ்சிட்ருக்காங்க. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் என்னது? தொழிற்துறை மேம்பாடு. ஸோ என்ன சொல்கிறோம்? தொழிற்துறை மேம்பாடு. ஸோ த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஹெல்ப் அண்ட் ஆக்சலரேட்டட் க்ரோத் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது, செயல்பட்டு இருக்குது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில். இது ஹெல்ப்ஸ் அண்ட் ஆக்சலரேட்டட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நிறைய க்ரோத் வந்து என்ன பண்ணுறது? நமக்கு ஏற்படுது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலிமா இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ நமக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸும் சரி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேயும் சரி ரொம்ப ரொம்ப க்ரோத்தை கொண்டு வர்றது எது மூலிமா? இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலிமா. தென் ஆஃப் அ கண்ட்ரி and thus contributing to raising the standard of living and the society's well-being. ஸோ இதன் மூலிமா எதெல்லாம் நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால், கான்ட்ரிபியூட்டிங் டு ரைசிங் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரியான நமக்கு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? ஒவ்வொரு பிஸ்னஸும் நல்லபடியாக டெவலப் ஆகுது. அதன் மூலிமா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரமும் உயருது. அண்ட் சொசைட்டிஸ் வெல்பீயிங், ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது? சமுதாயமும் மேம்படுது. சரியா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதனால் ஏற்படுதுன்னா, ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ அதனுடைய பங்களிப்பு நிறைய விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதான் நம்ம இதில் பார்க்குறோம். தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் renders the following functions. So the financial markets வந்து நிறைய following functions நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. Then first one,
intermediary functions and second one financial functions. So நம்ம first நம்ம பார்க்க போகிறது intermediary functions. So இடைநிலையர் பணிகள், சரியா? இடைநிலையர் பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியரி ஃபங்க்ஷனா இடைநிலையர் பணிகள். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ஸோ யார் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுக்கு இடையில யார் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபினான்சியல் மார்க்கெட். ஸோ இப்போ செக்யூரிட்டிஸை நம்ம சேல் பண்ணுறோம் அல்லது ரீசேல் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இடையில யார் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு இன்டர்மீடியராக செயல்படுறாங்க இந்த ஃபினான்சியல் மார்க்கெட், சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதில் என்ன இருக்குன்னா ஒரு நிறைய இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசோர்ஸஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசோர்ஸஸ்னால் என்னது, வள ஆதாரங்களின் பரிமாற்றம். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா வள ஆதாரங்களின் பரிமாற்றம். ஸோ எதெல்லாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசோர்ஸஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் ஃபெசிலிட்டேட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரியல் எக்கனாமிக் ரிசோர்ஸ் ஃப்ரம் லெண்டர்ஸ் டு அல்டிமேட் பாரோயர்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசோர்ஸஸ்னால் யாருக்கிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் இருக்கோ அந்த ஃபினான்ஸை யாருக்கு என்ன பண்ணுறோம், பாரோயர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, யாருக்கு பணம் தேவைப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக செய்கிறோம். ஸோ இதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசோர்ஸஸ் இன்டு லெண்டர்ஸ் டு அல்டிமேட் பாரோயர்ஸ், சரியா? இது உங்கள் ரெண்டு பேரும் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்வால்விங் பார்ட்டிஸ், சரியா? அடுத்ததா செகண்ட் ஒன் என்ஹான்சிங் இன்கம். செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, என்ஹான்சிங் இன்கம். ஸோ வருவாயை அதிகரிக்கிற ஒரு செயல்பாட்டை என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபினான்சியல் மார்க்கெட் செஞ்சிட்ருக்குறாங்க. சில ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் அலோவ் lenders earn interest dividend on their surplus investable funds and thus contributing to the enhancement of the individual and the national income. ஸோ என்ன பண்ணுறோம், என்ஹான்சிங் இன்கம். ஸோ நம்மளுடைய வருவாயை அதிகரிக்கிறது எப்படி, என்ன மாதிரியான விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதிகரிக்கிறோம். ஃபினான்சியல் மார்க்கெட் வந்து அலோ பண்ணுது எதை, லெண்டர்ஸ் ஏர்ன். என்ன பண்ணுறது, லெண்டர்ஸ் மீன்ஸ் யார், பணம் கொடுக்குறவங்க, நமக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறவங்க, அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுறோம், லெண்டர்ஸ்ன்னு சொல்லி கால் பண்ணுறோம். ஸோ இவங்க என்ன வகையில் சார் அவங்களுடைய வருமானத்தை அதிகரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட். ஸோ ரெண்டு வகையில் அவங்களுடைய வருமானத்தை நம்ம என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எதன் மூலியமாக பண்ணுவாங்க, லைக் இப்போ ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், லைக் ஒரு செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் அண்ட் அசெட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சு என்ன பண்ணுறோம், அதை வச்சு நம்ம அமௌண்ட் ஒரு மொபைலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு கெட் பேக் பண்ணுறது என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய ஏர்னிங்ஸை நம்ம கொடுக்கணும், சரியா? அது சம் பீரியட்ஸ், அது ஷார்ட் டேர்ம் சொல்லியிருக்கோம், லாங் டேர்ம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி முதல்ல சொன்னிருந்தேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நண்பர்கிட்ட நம்ம ஒன்று அவர்கிட்ட கடன் வாங்கலாம் அல்லது அவரை இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதத்தை சொல்லியிருக்கேன். கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்னா அவருக்கு என்ன ஃபார்மில் அவருடைய ஏர்னிங்ஸை கொடுப்போம், டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் தான் என்ன பண்ணுவோம், அவருக்கு ஏர்னிங்ஸை கொடுப்போம். டிவிடெண்ட்னா என்னது, பங்கு ஆதாயம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு நம்ம என்ன ஃபார்மில் நமக்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்கணும், பங்கு ஆதாயம், சரியா? அந்த லெண்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், பங்கு ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம அவங்களுக்கு ஏர்னிங்ஸை கொடுப்போம். ஸோ ரெண்டு விதத்தில் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு அவங்களுடைய இன்கம் என்ஹான்சிங்கை பண்ண முடியும். ஆன் த சர்ப்ளஸ் இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸ் and thus contributing to the enhancement of the individual and the national income. என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால சர்ப்ளஸ் இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸை நிறைய என்ன பண்ண இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபார்மில் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு த என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த நேஷ்னல் இன்கம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் அண்ட் நேஷ்னல் இன்கம்மை நம்ம டெவலப் பண்ண முடியும். தென் அடுத்ததா இன்ட்ராக்ஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன முடியும், இன்கம்மை எப்படி எந்த விதத்தில் நம்ம பெறுறோம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும், சரியா? அண்ட் தே ப்ரொவைட் அ சிக்னல் ஃபார் த அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் த எக்கானமி பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை த்ரூ த மெக்கானிசம் கால்ட் ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எந்த மாதிரி ஃபார்மில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
அந்த buyers and sellers உடைய interaction மூலியமா. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அண்ட் சாரி இதில் வந்து கொஞ்சம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது கட்டிங்ஸ் வந்து நிறைய வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறையா ஃபர்ஸ்ட் 1 2 3ன்னு நிறைய என்ன இருக்குது, இதில் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் கட்டாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், புக்ஸை வந்து உங்களுடைய ஹேண்ட் ஓவரில் வச்சுட்டு நான் அடுத்து என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். சரியா? இது அடுத்ததாக வந்து லாஸ்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அடுத்து நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரொடக்டிவ் யூசேஜ். ப்ரொடக்டிவ் யூசேஜ் என்னது, ஆக்கப்பூர்வ பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? தேர்ட் பாயிண்ட் இதில் செகண்ட் பாயிண்ட் என்ஹான்சிங் இன்கம், அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ப்ரொடக்டிவ் யூசேஜ். ப்ரொடக்டிவ் யூசேஜ்னால் ஆக்கப்பூர்வ பயன்பாடுன்னு சொல்கிறோம். எப்படி வந்து இந்த பயன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அலோ ஃபார் த ப்ரொடக்டிவ் யூஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ் borrowed and thus enhancing the income and the cross national production. ஸோ இந்த இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸில் என்ன மாதிரி வகையில் நமக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப எதையும் வாங்கி அந்த அமௌண்ட் வாங்குகிறோம், இப்போ நமக்கு அமௌண்ட் தேவைப்படுது அதை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சும்மா வாங்க போகிறதில்ல. ஸோ இப்போ அதை எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக சம் யூஸ் அதில் இருக்கணும். சரியா? அப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபண்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலைஸ் பண்ணுவோம். ஸோ அது அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய இன்கமும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, என்ஹான்ஸ் ஆகுது. அண்ட் கிராஸ் நேஷ்னல் ப்ரொடக்ஷன். ஸோ நம்மளுடைய நாட்டு மொத்த உற்பத்தியும் அதிகரிக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் யூசேஜாகவும் நமக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபங்க்ஷனில், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் செயல்பட்டுருக்கு. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் பாயிண்ட், கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னது, மூலதன உருவாக்கம். ஸோ மூலதன உருவாக்கம் சொல்கிறோம். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ப்ரொவைட் அ சேனல் த்ரூ which new savings flow to aid capital formation of a country. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் என்ன ஆச்சு, நம்மளுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆகட்டும், இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸை வச்சு நம்ம லோன் கெட் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்தது எதனால, அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான். ஸோ நமக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஒரு பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான முதல்ல நம்ம சேகரித்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணுறோம். சரியா? அதுக்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு சேவிங் ஃப்ளோ டு எய்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆஃப் அ கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupees இருக்குன்னா அதை நம்ம ரன் பண்ணுறோம் பிஸ்னஸில். அடுத்து நம்ம அதுலேருந்து வரக்கூடிய வருமாய் 100 இருக்குது, லைக் டபுளாக இருக்குது. ஸோ அப்போ என்னது, நம்ம 100 + 100 200. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய கேபிட்டல் 200 நம்மளுடைய கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. எப்படி அதிகரித்து நம்மளுடைய கேபிட்டல் என்ன பண்ணுறோம், நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ அது எது மூலியமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலியமாக நடக்குது. தென் அடுத்ததாக ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். ஸோ விலை நிர்ணயம். அடுத்து நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இல்லை, ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், விலை நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விலை நிர்ணயம்னா என்ன சார், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அலோ ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் த ட்ரேடட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் த்ரூ த இன்ட்ராக்ஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ இது இங்கே வந்திருக்கோம் இல்லையா? ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸினுடைய ஒரு இன்ட்ராக்ஷன் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் நடக்கும். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட ரீசேல் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது, அதில் எவ்வளோ வந்து நம்ம இன்கம் வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு லிமிடேஷன் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் வந்து நம்ம முதல்ல 10,000க்கு நம்ம வாங்குகிறோம், சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதை லைக் ஃபார் ஒரு 1 year கழித்து நம்ம என்ன பண்ணுறோம், 15,000க்கு நம்ம அதை சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம். ஸோ அப்படி வாங்கும்போது என்ன ஆகுது, நமக்கு டல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லைக் ஃபார் டவுன்வேர்ட்ஸில் நமக்கு போகுது, அது அவங்க ஷேர்ஸை வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ 10,000 இருக்கும்போது என்னாச்சு, அது அப்வர்டு அந்த டைரெக்ஷனில் நமக்கு என்ன ஆகுது, போகுது இல்லையா? ஸோ அப்போது நமக்கு என்ன மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸோடைய அந்த ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதன் பேசிஸில் நம்ம என்ன பண்ண முடியும், அதனுடைய செக்யூரிட்டிஸ், அதாவது சம்திங் ஷேர்ஸாக இருக்கலாம், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கலாம், அல்லது பாண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இதனுடைய விலை வந்து நிர்ணயம் பண்ணப்படுது. ஸோ எப்படி பண்ணால் அது டவுன்வர்ட்ஸ் அல்லது அப்வர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் மூலியமாக தான் நம்ம என்ன முடியும், அதை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த டிரான்சாக்ஷனை நம்மளால் செய்ய முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சேல் மெக்கானிசம். சேல் மெக்கானிசம்னா என்னது, ஒரு விற்பனை வழிமுறை. சரியா? எந்த மாதிரி நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் அ மெக்கானிசம் ஃபார் செல்லிங் ஆஃப் அ ஃபினான்ஷியல் அசெட் பை அன் இன்வெஸ்டர் so as to offer the benefits of marketability and liquidity of
such assets. ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம எந்த மாதிரியான வேயில் நம்ம இந்த மாதிரியான சேல் மெக்கானிசம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபினான்ஷியல் அசட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம சேல் மெக்கானிசம் எந்த பேசிஸில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் நிறைய ஆஃபர் பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறமா மார்க்கெட்டபிலிட்டி எப்படி எந்த வகையில் நம்ம பண்ண போகிறோங்கிறது இருக்கலாம். தென் லிக்விடிட்டி ஆஃப் சச் அசெட்ஸ் எந்த வகையில் நம்ம லிக்விடிட்டி பண்ண போகிறோம், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் கேஷ், சரியா. ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா பண்ணலாம், தென் த்ரூ ஆன்லைன் மூலிமா பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ சேல்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தகவல்கள். ஸோ தகவல்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் நமக்கு கிடைக்குது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலிமா. த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரிசல்ட் in the generation and the consequent dissemination of information to the various segments of the markets. நிறைய செக்மெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதன் மூலிமா நிறைய தகவல்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ as to reduce the cost of transaction of a financial assets. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்னால நிறைய வேஸில் நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சேல் பண்ணவோ பை பண்ணவோ நிறைய முடியும். ஸோ நிறைய தகவல்களையும் ஈஸியாக நம்மளால் பெற முடியும். ஸோ அதன் மூலியமாக நம்மளுடைய டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து என்ன ஆகுது, நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃபினான்ஷியல் அசெட்ஸை நம்ம சேல் பண்ணும்போது அல்லது பை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது, இந்த ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட். அண்ட் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நிதிச்சந்தை பணிகள், சரியா. நிதி சந்தையினுடைய இருக்கக்கூடிய பணிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்க்ளூட் த ஃபாலோயிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸில். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ப்ரொவைடிங் த பரோயர்ஸ் வித் ஃபண்ட்ஸ் ஸோ அஸ் டு எனேபிள் தேம் டு கேரி அவுட் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். ஸோ இப்போ நமக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் தேவை இருக்குது. ஸோ அது என்ன ஃபார்மில் எங்கிருந்து நம்ம அந்த ஃபண்ட் மொபைலைசேஷன் அண்ட் ஃபண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ் எந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மூலியமாக நம்ம கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், சரியா. கேரி அவுட் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அதை நம்ம கொண்டு போக முடியும், செய்ய முடியும், சரியா. நம்மகிட்ட என்ன அளவுக்கு மணி, அதாவது மணி மீன்ஸ் ஃபினான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேசிஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நமக்கு அந்த பிளானை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நம்ம பிளான் பண்ண முடியும், சரியா. அடுத்ததான் நம்ம சொல்கிறாங்க இந்த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸில் ப்ரொவைடிங் த லெண்டர்ஸ் வித் earning assets so as to enable them to earn wealth by deploying the assets in productive ventures. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ இதில் இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய வந்து என்ன இருக்குது, நம்மளுடைய வெல்த்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ளாயிங் மெஷர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பலதரப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ரொடக்டிவ் வெஞ்சர்ஸுக்கு தேவையான அசட்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், சேகரிக்க முடியும். தென் அடுத்ததாக மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொவைடிங் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட் ஸோ அஸ் டு ஃபெசிலிட்டேட் த ட்ரேடிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைடிங் லிக்விடிட்டி எப்படிலாம் நம்ம லிக்விடிட்டி பண்ண முடியும், நம்மளுடைய ஷேர்ஸை சர்டிஃபிகேட்ஸ் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கெட்டில் அதுக்கான ஃபெசிலிட்டேட்ஸ் என்னென்ன மாதிரியான இருக்குது, ட்ரேடிங் ஃபண்ட்ஸ் ட்ரேடிங் ஆஃப் ஃபண்ட்ஸ், நம்மளுடைய ஃபண்ட்ஸை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான வகையில் நமக்கு ஃபெசிலிட்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நம்ம இப்போ பார்த்தது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தோன்னா ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பார்த்தோம். தென் அடுத்ததாக நியூ இஷ்யூ மார்க்கெட் NIM அண்ட் வெர்சஸ் செகண்டரி மார்க்கெட் இதனுடைய டிஃப்ரென்சஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் until then bye.